மகாராஷ்டிராவில் காவலர்களுக்கு என புது பொலேரோ கார்கள் வாங்கிய அரசு. பரவாயில்ல, காவல்துறை நல்லா வேகமா போய் திருடனை பிடிக்கணும், அப்புறம் பந்தோபஸ்து கொடுக்கணும், முக்கியமான விஐபிக்கு எஸ்கார்ட் போகணும், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரோந்துலாம் போகணும்ல, அதுக்கெல்லாம் அந்த கார் ஒண்ணு விலை வாங்கணும். கரெக்ட் தான். இப்பயாவது அறிவு வந்தது, ஜியை பத்தி, ஜியோட பெருமை இப்பயாவது புரிஞ்சுது. அது வாங்கின யாரு? ஜியோட ஃப்ரெண்டு, அவருதான் வாங்கியிருக்காரு. அப்புறம் சிஎம், அந்த மகாராஷ்டிர சிஎம் ஜி ஃப்ரெண்டா? ஜியோ அதெல்லாம் இருக்குது. இப்பயாவது புரிஞ்சுதா ஜியோட அருமை? அப்பப்ப அறிவா பேசுறீங்க, திடீர்னு இந்த இவரு கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பேசுறீங்க சங்கீதனமா. என்னமா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஊழல் இருக்கு தெரியுமா? என்னமா? இருங்க எடுக்கிறேன், டேட்டாவை எடுத்தாதான் உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்க முடியும். மொத்தம் 1600 போலீஸ் வண்டி வாங்கியிருக்காங்களாம் அண்ணா. அதுக்கு எம்புட்டு செலவுன்னு கேக்குறீங்க? 1500 கோடியா. எதுக்கு? இப்ப இந்த ஸ்கார்பியோவும் அப்புறம் இன்னொன்னு ஏதோ பொலீரோன்னு சொல்றாங்கல்ல, இந்த 2 வண்டி தான் வாங்கியிருக்காங்க. நமக்கு ஸ்கார்பியோ டாப் மாடலே எவ்வளவு வரும்? 30 லட்சம் வருமா? ஆமாமா, நான் கூட பார்த்தேன். ஆமா, இவங்க என்ன பேஸ் வேரியன்ட் தான் வாங்கியிருக்காங்க, அது ஒரு 20 லட்சம் வருமா? ஆனா இவங்க காட்டுற கணக்குப்படி பார்த்தா ஒரு வண்டிக்கு 1.25 கோடி கிட்ட செலவு வருதுன்னு. என்னங்கடா இது, ரஃபேல கூட பெரிய ஊழலா இருக்கு. வர முடியும் சொல்லுங்க.